வணக்கம் நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பள்ளி பேருந்தை விட நீளமான ஒரு பாம்பு உங்கள் முன்னால் நின்றால் எப்படி இருக்கும்? ஆம், டைனோசர்கள் மறைந்த பிறகு பூமியை ஆண்ட ஒரு மெகா பாம்பின் படிமங்களை ஃபாசில்ஸ் இந்திய விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர். இதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த பிரம்மாண்ட பாம்பின் எலும்புகள் குஜராத் மாநிலத்தின் பனந்த்ரோ நிலக்கரி சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ரூர்க்கி பேராசிரியர்கள் சுனில் பாஜ்பாய் மற்றும் தேவஜித் தத்தா ஆகியோர்தான் இந்த சாதனையை செய்துள்ளனர். இந்த பாம்பிற்கு வாசுகி இண்டிகஸ் என்று பெயரிட்டுள்ளனர். வாசுகி என்பது சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பின் பெயர் என்பது உங்களுக்கே தெரியும். அதன் பிரம்மாண்ட உருவம் காரணமாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 36 முதல் 50 அடி, அதாவது ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸை விட நீளம். இதன் எடை கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 4.7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு உயிரினம். இதுவரை உலகிலேயே நீளமான பாம்பாக கருதப்பட்ட டைட்டானோபோவா பாம்பிற்கே இது டஃபு கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. இவ்வளவு பெரிய பாம்பு என்பதால் இது மின்னல் வேகத்தில் ஓடாது. இது ஒரு அம்பஷ் பிரிடேட்டர், அதாவது ஓரிடத்தில் மறைந்திருந்து இரை வரும்போது சட்டென்று பிடிக்கும் வேட்டைக்காரன். இதற்கு விஷம் கிடையாது. அனகோண்டா மற்றும் மலைப்பாம்புகளைப் போல தனது இரையை உடலால் இறுக்கி மூச்சு திணறச் செய்துதான் இது கொல்லும். இது வாழ்ந்த காலத்தில் முதலைகள் மற்றும் பழங்கால திமிங்கலங்களை கூட உணவாக உட்கொண்டிருக்கலாம். நண்பர்களே, இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு உயிரினம் வாழ்ந்தது என்பது நமக்கு ஆச்சரியமான தகவல்தானே. இந்த வாசுகி இண்டிகஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களுக்கு நமது தினேஷ் நியூ ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.